கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நான் மனம் முறிந்து போவது என்று சொல்லி பவுலுடைய அறிக்கையை, பவுலுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த வழியில் கூட சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 72 வசனம், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். இது மோசேயின் சங்கீதம் என்று சொல்கிறார்கள், சாலமோனின் சங்கீதம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் அனுபவத்தில் சொல்கிறார்கள், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லி. இன்றைக்கு நாம் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? உபத்திரவத்தை இழக்க யோசிப்போம், உபத்திரம் வருவதை விரும்ப மாட்டோம். ஆனால் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். பிரமாணம், நம் கையில் இருக்கிற வேதம் தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. இந்த பிரமாணத்துக்குள்ளாக சிருஷ்டிகர் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நம்மை உண்டாக்கின விதங்கள் குறித்து பார்க்க முடியும். உலகத்தின் படைப்புகளை குறித்து பார்க்க முடியும். மனிதனாகி நம் வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சகல விதமான காரியமும் இந்த பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு உபத்திரத்தின் உள்ளாய் போகின்ற போது நாம் வேதத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆறுதலான வார்த்தைகள், அரவணைப்பான வார்த்தைகள், தேற்றுகின்ற வார்த்தைகள், ஆற்றுகின்ற வார்த்தைகள், தைரியப்படுத்துகின்ற ஏராளமான வார்த்தைகள் தேவனுடைய பிரமாணத்திலே வேதபுத்திலே கொடுத்திருக்கிறபடினாலே இந்த பிரமாணத்தை அறிகின்ற அந்த கிருபைக்காக தேவனை நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். உண்மையாகவே பிரமாணம்தான், வேத புத்தகம்தான் நம்மை முழுமையாக உண்மையாய் தேற்ற முடியும். அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லி. இந்த உலகத்தில் நம்முடைய முழுமையான உபத்திரவத்தை ஒருவராலும் முழுமையாக சுமக்க முடியாது. ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை 10 மாதம் சுமக்க முடியும், அதற்கு மேலாக சுமக்க அந்த தாயால் முடியாது. ஒரு தகப்பனால் ஒரு மகனை ஒரு 10 வயதோ 9 வயது வரைக்கும் அவனை தோளில் சுமக்க முடியும், அதற்கு மேலாய் அவனால் சுமக்க முடியாது. ஆனால் தேவனோ நம் வாழ்வு முழுமையாக நம்முடைய பாரங்களை சுமக்கத்தக்கதான தேவனாய் இருக்கிறார். யோவான் சாணகர் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி சொல்லி. அதனால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் சுமக்கத்தக்கதான தேவன் இந்த பிரமாணத்தில் இருக்கிறபடினாலே உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன், தேவனை அறிகின்ற அறிவை நான் கற்றுக்கொள்ள சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிற வண்ணமாக நம் வாழ்க்கையில் கூட உபத்திரத்தில் கூட கடந்து போகும்போது நாம் மனிதனை பார்க்காதபடி, நம் உபத்திரத்தை பார்க்காதபடி வேத பிரமாணங்களை, தேவனுடைய வசனங்களை கூர்ந்து கவனிப்போம், தியானிப்போம். அதன் மூலமாக ஆறுதலை அடைவோம், அதன் மூலமாக தைரியம் அடைவோம், அதன் மூலமாக எதிர்கால குறித்து ஒரு நம்பிக்கை நாம் அடைவோம் என்பதிலே நிச்சயமாகவே நம் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும் என்பதிலே இந்த வேத பிரமாணம் விளக்குகிறது. அந்த அனுபவத்தில் போக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் நிஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். இது உண்மை. பிரமாணத்தை யார் ஒருவர் நேசிக்கிறார்களோ, வேதத்தை யார் ஒருவர் தியானிக்கிறார்களோ, அதை யோசிக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாகவே தேவனை அறிய முடியும். அன்பின் ஆண்டவரே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே உபத்திரப்பட்டது நல்லதென்று சொல்கிறார். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வரும்போது நாங்கள் பயந்து விடுகிறோம், பாரம் அடைந்து விடுகிறோம், தேவனை விட்டு விலகி விடுகிறோம் ஐயா. ஆனால் எங்கள் கையில் இருக்கிற தேவனுடைய பிரமாணத்தை நாங்கள் அறியும்படியாக எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கைக்கு நல்லது கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆழமான அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொருவரும் நடத்துகிறாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.